வணக்கம். நான் டாக்டர் முகிலன், இருதயம் மற்றும் நுரையீரல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர், தஞ்சாவூர். இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ருமாட்டிக் வால்வுலார் ஹார்ட் டிசீஸோட மேனேஜ்மெண்ட். இந்த ருமாட்டிக் வால்வுலார் ஹார்ட் டிசீஸ் அஃபெக்ட் ஆகக்கூடிய வால்வ்கள் என்னென்ன வால்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைட்ரல் வால்வ், அயோட்டிக் வால்வ், இது இருதயத்தோட இடது பகுதியில் உள்ள வால்வ், மற்றும் வலது பகுதியில் ட்ரைகஸ்பிட் வால்வ். இந்த 3 வால்வ் தான் ரொம்ப காமனாக அஃபெக்ட் ஆகும். எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வால்வோட தன்மை போய் இது வால்வ் சுருங்கிடும். ரொம்ப காமனாக வால்வ் சுருங்க தான் செய்யும். இன்னொன்று என்ன ஆகுனா, வால்வ் சுருங்காமல் வால்வ் ரொம்ப விலகி போடுறதுனால ரத்த ஓட்டம் ஒரு பக்கமாக போகக்கூடிய ரத்த ஓட்டம் பின்புறமாகவும் வர ஆரம்பிக்கும். இப்போது இதை 3 கேட்டகரியாக பிரிப்போம். இதை மைல்டு, மாட்ரேட் அண்ட் சிவியர்னு. மைல்டு அண்ட் மாட்ரேட்டை நம்ம மெடிசின்ஸ் மூலியமாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணி வரக்கூடிய தொந்தரவை தள்ளி போடலாம். சர்ஜரி மேனேஜ்மெண்ட் சிவியர் கண்டிஷனுக்கு மட்டும்தான் நம்ம சர்ஜரி பண்ணுவோம். சர்ஜரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய வால்வை ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் ரிப்பேர் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வால்வுக்கு பதிலாக பயோப்ராஸ்தட்டிக் வால்வ் இல்லை மெக்கானிக்கல் வால்வ் போடுவோம். இந்த வால்வ் மாற்றுறதுனால நமக்கு உள்ள பிரச்சனைகள், மூச்சு வாங்குறது, படப்படப்பு, இதெல்லாமே குறைய செய்யும். அவங்களோட ரெகுலர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும்.